வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில். இதில் காந்தி செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வெளியிட்டார். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம். இது யாரோட கூற்றுனா காந்தியடிகளோட கூற்று. காந்தி மற்றும் மற்ற தலைவர்கள் கைது செய்யப்பட்டது 9 ஆகஸ்ட் 1942. அதன் பிறகு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு தலைமையேற்றவர்கள் பொதுவுடைமைவாதிகளான ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம்நந்த் மிஸ்ரா மற்றும் அருணா ஆசப் அலி. உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடி 1942 நவம்பர் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது. காந்தி சிறையில் 21 நாள் உண்ணாவிரதத்தை தொடங்கியது 1943 பிப்ரவரியில். காந்தி விடுதலை செய்யப்பட்டது 1944. வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் 1941 மார்ச் மாதம் சிறையில் இருந்து தப்பி ஆப்கானிஸ்தான் சென்று அதன் பிறகு ஜெர்மனி சென்று பின்னர் 1943 பிப்ரவரியில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று இந்திய தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.